தலைப்பு செய்திகள். காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு விஜயம் செய்த அமைச்சர்கள். நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நிலக்கரியும் தரமட்டது, சஜித் கண்டனம். முட்டை மற்றும் கோழி இறைச்சி விலைகள் திடீர் அதிகரிப்பு. அங்குரேகொட துப்பாக்கிச்சூடு சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். கச்சதீவு திருவிழாவில் பங்கேற்போருக்கான முக்கிய அறிவிப்பு. தேனீக்கள் தாக்கியதில் கிரிக்கெட் நடுவர் பலி. விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு நேற்றைய தினம் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விஜயம் செய்துள்ளார். எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க மற்றும் பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவாக்கு ஆகியோர் நேற்று துறைமுகத்தை பார்வையிட்டனர். இதன்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட குழாம் துறைமுகத்தை பார்வையிட்டதுடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். நாட்டில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரியின் தரம் மற்றும் மின்சார சபை ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் நேற்று சுட்டிக்காட்டினார். புதிய டெண்டரின் கீழ் தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 கப்பல் நிலக்கரியும் தரம் குறைந்தவை என தரவுகள் மூலம் உறுதியாகியுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு அலகில் 300 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட போதிலும் தற்போது வந்த நிலக்கரியால் 255 முதல் 295 மெகாவாட் வரை மட்டுமே உற்பத்தி செய்ய முடிகிறது. நிலக்கரியின் தரத்தை கொதிகலன் மூலம் கண்டறிய முடியும் எனவும் இந்த தரவுகளை யாராலும் மாற்றவோ அல்லது மறைக்கவோ முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தரமற்ற நிலக்கரியால் ஏற்படும் மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய டீசல் மூலம் மின்சாரம் தயாரிக்க நேரிடும். இது டீசல் மின் உற்பத்தி மாபியாவுக்கு சாதகமாக அமைவதோடு அதன் நட்டத்தை மின் கட்டண உயர்வு மூலம் மக்கள் மீது சுமத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் எச்சரித்தார். மின்சார கட்டணத்தை குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது வீதி மின் விளக்குகளின் பராமரிப்பு செலவுகளுக்காக மக்கள் மீது மேலதிகமாக 2.2% வரியை சுமத்த முயற்சிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர். சாதாரண சந்தையில் முட்டையொன்று 35 ரூபாவிற்கும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஒரு முட்டை 55 முதல் 60 ரூபா வரையிலான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோ கோழி இறைச்சி சந்தையில் 1300 ரூபா போன்ற அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. விநியோகஸ்தர்கள் விலைகளை அதிகரித்துள்ளதால் தாமும் விலையை கூட்ட வேண்டியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது சந்தைக்கு கிடைக்கும் கோழி இறைச்சி மற்றும் முட்டை விநியோகத்தில் ஓரளவு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் வியாபாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அக்குரேகுட பகுதியில் வழக்கறிஞர் தம்பதியர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை கோரி போலீசார் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படங்களை வெளியிட்டுள்ளனர். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அக்குரேகுட பகுதியில் இடம்பெற்ற வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவியின் கொலை சம்பவம் குறித்து மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது. சந்தேக நபர் 44 வயதுடையவர் என்றும் சுமார் 5 அடி 5 அங்குல உயரமுடையவர் என்றும் முகத்தில் காயம் முறிவு சுவடு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் 071 85 98 008 071 85 91 641 அல்லது 071 85 922 79 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். கச்சத்தீவு திருவிழாவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபன் விளக்கமளித்துள்ளார். இந்த திருவிழாவானது எதிர்வரும் 27ஆம் 28ஆம் திகதியில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இந்நிலையில் குறித்த திருவிழாவுக்கு செல்லும் யாத்திரியர்களின் நன்மை கருதி 27ஆம் திகதி அதிகாலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை அரச மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து குறிக்கட்டுவான் இறங்குதுறை வரை சேவையில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளனர். அத்துடன் கச்சத்தீவுக்கான படகு சேவையானது குறிக்கட்டுவான் இறங்குதுறையிலிருந்து 27ஆம் திகதி காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிக்கட்டுவானிலிருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணம் ரூபாய் 1200 ஆகும். இதேவேளை கச்சத்தீவுக்கு குழுவாக தனியாக படகில் வரும் யாத்ரீகர்கள் அவர்களது முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம், படகின் வகை, படகோட்டியின் பெயர், தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை 2 பிரதிகளில் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவிற்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களிற்கு அருகிலுள்ள கடற்படை முகாம்களை தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்றுக்கொள்வது அவசியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு படகு மூலம் பயணிப்போர் பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி பிற்பகல் 4 மணிக்கு முன்னர் கச்சத்தீவை அடையும் வகையில் தங்களது பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் எம். பிரதீபன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் 13 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி கான்பூரில் உள்ள மைதானத்தில் நடைபெற்று வந்தது. போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு பெரிய தேனீக்கள் கூட்டம் மைதானத்திற்குள் புகுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்த வீரர்கள், நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்களை தேனீக்கள் மூர்க்கத்தனமாக தாக்கத் தொடங்கின. எதிர்பாராத இந்த தாக்குதலால் மைதானத்தில் இருந்த அனைவரும் அலறி எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடினர். வீரர்கள் மைதானத்தில் படுத்து தப்பிக்க முயன்றனர். ஆனால் களத்தில் நின்றிருந்த 65 வயதான நடுவர் மாணிக் குப்தாவால் அந்த தாக்குதலிலிருந்து உடனடியாக தப்பிக்க முடியவில்லை. தேனீக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளன. தேனீக்கள் கொட்டியதில் படுகாயமடைந்த மாணிக் குப்தாவை உடனடியாக மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரது உடல்நிலை மிகவும் மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி அவர் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மற்றொரு நடுவரான ஜெகதீஷ் சர்மாவும் தேனீக்கள் கொட்டியதில் காயமடைந்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அவர் தற்போது ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக வைத்தியர்கள் கூறுகின்றனர். மேலும் மைதானத்தில் இருந்த வேறு சிலருக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. உயிரிழந்த மாணிக் குப்தா கடந்த 30 ஆண்டுகளாக கான்பூர் கிரிக்கெட் சங்கத்துடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். உள்ளூர் அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கியமான போட்டிகளில் அவர் நடுவராக பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் போட்டியின் போது மைதானத்தில் புகுந்த தேனீக்கள் கூட்டம் தாக்கியதில் நடுவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டு மைதானங்களில் அவ்வப்போது தேனீக்கள் குறுக்கிடுவது வழக்கம்தான். ஆனால் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் வகையில் தேனீக்கள் நடத்திய தாக்குதல் கிரிக்கெட் வட்டாரத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அண்மையில் ஒளிபரப்பு சேவையொன்றில் பேசிய முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, பிரபஞ்சம் மிக பெரியது, மற்ற கிரகங்களில் உயிர் இருக்க வாய்ப்புள்ளது, இருப்பினும் வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்ததற்கான எந்த ஆதாரமும் தனக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஒரு முன்னாள் அதிபரே வேற்று கிரகவாசிகள் இருக்கலாம் என்று கூறியது அமெரிக்காவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் வேற்று கிரகவாசிகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் விமானங்கள் பற்றிய கோப்புகளை ரகசிய பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் மற்றும் அதன் தொடர்புடைய துறைகள் தங்கள் வசமுள்ள வேற்று கிரகவாசிகள் தொடர்புடைய ஆவணங்களை பொதுவெளியில் வெளியிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்து ஏர்ஃபோன் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப், வேற்று கிரகவாசிகள் இருக்கின்றார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை. நான் அதை பற்றி ஒருபோதும் பேசியதில்லை. நிறைய பேர் அதை நம்புகின்றனர். நான் ரகசிய ஆவணங்களை வெளியிட்டு ஒபாமாவின் சந்தேகங்களை நீக்குவேன் என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று
1952 வங்காள மொழி இயக்கம். கிழக்கு பாகிஸ்தானில் வங்காள மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக்க கோரி டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் நடத்திய எழுச்சி போராட்டம் ஒன்றின் போது காவல்துறையினரின் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இந்நாள் பின்னர் யுனெஸ்கோவினால் அனைத்துலக தாய்மொழி நாள் என அறிவிக்கப்பட்டது. 1960 பிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அனைத்து வியாபார நிறுவனங்களையும் அரசுடைமையாக்கினார். 1995 ஸ்டீவ் பொஷட் என்பவர் அமைதி பெருங்கடலின் குறுக்கே வெப்ப காற்று வாயு கூண்டில் பயணம் செய்த முதல் மனிதராக கனடாவின் லீடர் நகரில் தரையிறங்கினார். 2013 ஹைதராபாத் குண்டுவெடிப்புகள். இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பில் 20 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.